அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். எந்த கம்பெனில ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில இருக்கு. ஸோ இதுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு என்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி, நீங்க வந்து டைரக்ட்டா உள்ள வந்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 309 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்துட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 125 வேக்கன்சி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 30 வேக்கன்சியும், ஓபிசியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரீமி லேயரா இருக்கணும். அவங்களுக்கு வந்து 72 வேக்கன்சி இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு வந்துட்டு 55 வேக்கன்சியும், எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 27 வேக்கன்சி இருக்கு. பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு சி கேட்டகரி அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த சி கேட்டகரி என்ன அப்படின்றத அவங்களே இந்த பிடிஎஃப்ல குடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 309 வேக்கன்சி இருக்கு. இப்போ வந்து அந்த பிடபிள்யூடில வந்து பார்த்தீங்கன்னா, சி அப்படின்னா என்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க. சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் அட்டாக்ட் ஆன விக்டிம்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உட்காரவும், எந்திரிக்கவும், வளையவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேட்கவும், கம்யூனிகேஷன் செய்யவும், எழுதவும், படிக்கவும், பார்க்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இந்த பிடபிள்யூ கேட்டகரி மாத்திரம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அவங்களுக்கான தான் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடபிள்யூடில வந்து பார்த்தீங்கன்னா, 7 வேக்கன்சி வந்துட்டு இவங்களுக்காக தான் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது குடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி வந்து 3 வருஷம் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி சயன்ஸ் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க பிஎஸ்சி சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வித் பிசிக்ஸும், மேத்தமேட்டிக்ஸும் ஒரு சப்ஜெக்ட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங்ல நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இன்ஜினியரிங் முடிக்கும்போது நீங்க வந்து பிசிக்ஸும், மேத்ஸும் ஒரு சப்ஜெக்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு செம்லயாவது நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி இன் இன்ஜினியரிங்லோ அல்லது பிஎஸ்சில நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அதோட பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸும், மேத்ஸும் கம்பல்சரியா நீங்க ஒரு சப்ஜெக்ட்டா நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஒரு செம்லயாவது நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எழுதவும், பேசவும் தெரியணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து 10த்லயும், +2ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷா இருந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ்ல நீங்க இந்த டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி இந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கிறவங்க தாராளமா இந்த ஜாப்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜென்ரலா வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 27 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் வந்து ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓபிசியா இருந்து அதிலயும் பார்த்தீங்கன்னா, நான் கிரிமினலா இருக்கணும். அவங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் கமிஷனர் ஆஃபீஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரெகுலர் சர்வீஸ் ஆஃப் இந்த இதில வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 10 அதாவது மேக்ஸிமம் வந்து 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 10த் அல்லது +2 மார்க் ஷீட்ட தான் நாங்க வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா வந்து எடுத்துக்குவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் விட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 25/4/2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 24/5/2025 அன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்க்கான எக்ஸாம் டேட் வந்துட்டு இதே வெப்சைட்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல அவங்க வந்து இந்த எக்ஸாம் டேட்க்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி வந்து இந்த ஜாப்க்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா,
40,000 வந்து சேலரி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3% வந்து உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் யாரா இருந்தாலும், நீங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரி அவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஓபிசில வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் எந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2025லேருந்து 2026 இந்த வருஷத்தில தான் நீங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்ல வந்து குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி வந்து பார்த்து படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவும், சிக்னேச்சரும் எந்த மாரியான பேக்கிரவுண்டு, எப்ப எடுத்திருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து 3 மாசத்துக்கு மேல வந்து எடுத்திருக்கக்கூடாது. 3 மாசத்துக்குள்ள தான் எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சருக்கும் குடுத்துருக்காங்க. நம்ம இது ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்ட தேவையில்ல எக்செப்ஷன் குடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரென்டிஸ் ட்ரெய்னிங் வந்து 1 இயர் வந்துட்டு ஏஐல முடிச்சவங்களுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஓவராலா வந்து பார்த்துட்டோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றவங்க, இந்த டேட்டுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதாவது 24/5/2025 அந்த டேட்டுக்குள்ள வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி இந்த ஜாப் டீட்டெயில்ஸ ஒரு வாட்டி பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் குடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.